Hi all. This is Natarajan from NJan channel. இது நம்மளோட how to series ஓட 4th tutorial. இந்த tutorialல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா how to create typewriting effect. சோ இதுதான் வந்து நம்ம இந்த tutorialல பார்க்க போறது. என்ன typewriting effect அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெப் பேஜ் வச்சிருக்கீங்க. அந்த வெப் பேஜ்ல set of content வந்து நீங்க காமிக்க போறீங்க. அந்த கண்டென்ட்ட ஒவ்வொரு கேரக்டரா அப்படி டைப் ஆகுற மாதிரியே எப்படி நம்ம டைப்ரைட்டர்ல டைப் பண்ணா ஒவ்வொரு கேரக்டரா வரும். சோ அந்த மாதிரி எஃபெக்ட்ல எப்படி வந்து ஒரு கண்டென்ட் வந்து வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஐ நோ நீங்க கியூரியஸா இருப்பீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்றேன். இது ரொம்ப சிம்பிள் HTML அண்ட் சிம்பிளா JavaScript மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிருக்கிறது தான். சோ இது உங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யூஸ்ஃபுல் இன் த சென்ஸ் இதே எஃபெக்ட்டை நீங்க யூஸ் பண்ணணும்னு இல்ல, மேபி இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் JavaScriptல என்ன மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டுட்டோரியலோட மெயின் எய்ம். ஓகே, நான் வந்து இதை ரன் பண்ணிருக்கேன் அந்த HTML. லெட்ஸ் see. இங்க வந்து பாருங்க, நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லெட்டர் டைப்பிங் எஃபெக்ட். இங்க வந்து பாருங்க, நான் டைப்பே பண்ணல, என்னோட கர்சர் இங்க தான் இருக்கு, நான் இந்த கீபோர்டும் பிரஸ் பண்ணல, பட் ஸ்டில் இட்ஸ் டைப்பிங். சோ ஒரு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் லெட்டரை வந்து வச்சு அந்த லெட்டரை வந்து யூஐல இப்படி டைப் ஆகுற மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இதுதான் ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் வந்து வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த டைப்ரைட்டிங்கோட ஸ்பீடை என்னால டிஃபைன் பண்ண முடியும். இது எவ்வளவு ஸ்பீட்ல அந்த டைப்ரைட்டிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இதுல உள்ள கண்டென்ட் நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா ரேண்டமா ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் எடுத்து அது நம்ம என்ஜன் சேனல்ல மீன் பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நான் அப்படியே பண்ணிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு டைப்ரைட்டிங் எஃபெக்ட்ல நமக்கு வந்து தெரியுது. இப்ப நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, அந்த வெப்சைட்ல வந்து யூசருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சிம்பிளா யூஸ் பண்ணி பண்ணிட முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ரைட்டிங் வந்து இந்த இடம் போனதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து எண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி வந்து நம்மளால டைப்ரைட்டிங்கோட ஸ்பீடை வந்து கொடுத்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இங்க வந்து பாருங்க, இது ஸ்பீடா வருது. இதே நான் வந்து மினிமைஸ் பண்றேன். இப்போ எவ்வளவு ஸ்பீட் இருக்கு பாருங்க. முன்னாடி எவ்வளவு ஸ்பீட் இருந்துச்சு, இப்போ எவ்வளவு ஸ்பீடா டைப் ஆகுது பாருங்க. இப்போ இதை நான் இது பண்ணிட்டேன்னா இப்போ வந்து ஸ்லோவா இருக்கா? டைப்பிங் ஸ்பீட் வந்து பாருங்க, நான் இதே வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால ஸ்பீடு ஸ்பெசிஃபை பண்ணி நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இப்போ இதுதான் பண்ணணும் இல்ல, இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்க எது வேணாலும் உங்களோட கோட்ல நீங்க பண்ணிக்கலாம். சரி, நம்ம கோடு பார்ட்டுக்கு போலாம் எக்ஸ்பிளைன் பண்ண. இப்ப நம்ம கோடை பொறுத்தவரை சிம்பிளா ஒரே ஒரு சாம்பிள் டாட் HTML ஃபைல்னு வச்சிருக்கேன். வேற எதுவுமே இல்ல, சிம்பிள் ஒரே ஒரு HTML ஃபைல். ஆஸ் யூஷுவல் HTML உள்ள மாதிரி ஹெடர் செக்ஷன் பாடி செக்ஷன் வச்சிருக்கேன். ஹெடர் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டைலிங், இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த நம்ம அங்கே வச்சிருக்கோம்ல என்ன ஃபாண்ட் வரணும் அந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி அதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். பேசிக் இது கொடுத்தாதான் வருமானா இல்ல, இது ஜஸ்ட் CSS ஸ்டைல். அடுத்து இந்த பாடி எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஆஸ் யூஷுவல் இது வந்து நம்ம யூடியூப்போட ஹெட்டிங் செக்ஷன். நம்ம வெப் பேஜ்ல நம்ம யூடியூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்குல்ல இந்த செக்ஷன் தான். இது மேண்டேட்டரி எல்லாம் கிடையாது. அடுத்து வந்து இங்கதான் நம்ம இன்புட் கண்ட்ரோல் வந்து வாங்குறோம், ஸ்பீடோட சைஸ். இது நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா நம்பர் கண்ட்ரோல் யூஸ் பண்றேன். HTML ஃபைல்ல நமக்கு இருக்கு, உங்களுக்கே தெரியும். டைப் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி டைப் நம்பர்னு கொடுத்தா நம்பர் கண்ட்ரோல் வரும். இதுல வந்து நான் மின் அண்ட் மேக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு மினிமம் வந்து 50ல இருந்து மேக்ஸிமம் வந்து 1500 வரையும் அதை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு. எதுக்காக இந்த நம்பர் கண்ட்ரோல் போகணும், டெக்ஸ்ட் பாக்ஸே போலாம்ல அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் போனா என்ன ஆகும், யூசரால வந்து ஒரு இன்புட் அவங்களா கொடுக்க முடியும். அந்த இன்புட் மேபி இன்வாலிட் நம்பரா இருக்கலாம், அதாவது ஸ்ட்ரிங் ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கலாம். சோ நீங்க வேலிடேட் பண்ணணும் அகைன். சோ இதே நீங்க வந்து நம்பர் கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபை பண்றீங்கன்னா அந்த ப்ராப்ளமே இல்ல. ஈவன் யூசர் வில் கெட் த ஸ்பின்னர் அப் அண்ட் டவுன் பண்றதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கிடைக்குது இந்த மாதிரி. சோ இதுலயே அவங்க பண்ணிக்கலாம். ஈவன் இங்க வேணும் அப்படின்னா ஈவன் இந்த மாதிரி அவங்களால, நான் இப்ப கேரக்டர் டைப் பண்றேன் ஆனா பண்ண முடியல. சோ நான் இந்த மாதிரி வந்து ஸ்பீடும் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இங்க வந்து பாருங்க, இப்ப ஸ்லோ ஆயிடுச்சு. இப்ப நான் இது 1000 கொடுக்குறேன் பாருங்க, இன்னும் ஸ்லோ ஆயிரும். டைப்பிங் ஸ்பீடு பாருங்க, இதே நான் வந்து 100 கொடுக்குறேன், இப்ப ஸ்பீடா இருக்கு. இப்ப இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 200. இப்ப வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. நான் இதை வந்து 1000. இந்த கேரக்டர் டைப் ஆகுற இது ஸ்லோ ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிருப்போம். சோ இதுதான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட, அதாவது நம்பர் கண்ட்ரோலோட ஆன் சேஞ்சில் ஒரு மெத்தடை கால் பண்றேன். சோ இந்த மெத்தட் பத்தி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கோம்,
அடுத்து வந்து ஸ்பேஸ்க்காக நான் 2 பிரேக் வச்சுட்டு இருக்கேன். இங்கதான் டிவ். இந்த டிவ்ல தான் வந்து நம்மளோட மொத்த கண்டென்ட்டுமே வந்து வரப்போகுது. ஓகேவா? இந்த பிளேஸ் ஹோல்டர்ல தான் நம்மளோட மொத்த கண்டென்ட் வந்து வரப்போகுது. இங்க வந்து டெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங்கிறத நான் டிஃபால்ட்டா வச்சிருக்கனால நான் இதுல இருந்தே அப்பன் பண்றேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட் செக்ஷன். இங்கதான் நம்ம பண்ணிருக்க அந்த எஃபெக்ட் வந்து பண்ணிருக்கோம். சோ இது வந்து நான் இன்டர்னல் ஸ்கிரிப்டிங்கா எழுதியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நமக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நான் இங்க பண்ணிட்டேன். அதாவது நம்ம காமிக்கிறோம்ல அந்த என்டையர் லெட்டரையும் வந்து நான் இங்க வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்க வந்து எக்ஸாக்டா உங்களோட அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, இது நீங்க ஒரு ஏபிஐ கால் பண்ணி ஏபிஐல இருந்து நீங்க எடுப்பீங்க, இல்ல ஒரு ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணி எடுப்பீங்க. உங்களோட நீட பொறுத்து அதை நீங்க மாத்திக்கலாம். இப்போதைக்கு ஃபார் சாம்பிளுக்கு நான் வேரியபிள்ல டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணி இந்த வேல்யூ வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டில்டி சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து லைன் பிரேக் எல்லாமே எக்ஸாக்டா வரணுங்கிறக்கா. அடுத்து இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா $3 வந்து வச்சிருப்பேன். இது எதுக்காக இந்த $3 அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணிருக்க லாஜிக் படி ஒவ்வொரு கேரக்டரா இது வந்து திரும்ப திரும்ப ஐட்ரேட் ஆயிட்டே இருக்கும், ரிகர்சிவ் கால் ஆயிட்டே இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி 3 கேரக்டர் எப்போ வருதோ அப்ப வந்து அதுக்கு மேல நீ பண்ணாத, இதுதான் எண்டு அப்படின்னு ஒரு லாஜிக் நான் சொல்லணும்ல, அந்த லாஜிக்காக நான் வந்து வச்சிருக்கிறது தான். இதுவே தவிர இது வந்து நம்மளோட லாஜிக்கல் ஹேண்ட்லிங்காக நான் வச்சிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இதோட முடிஞ்சிருச்சு கண்டென்ட். இந்த $3 எப்போ வருதோ அதோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. யூ நோ நீட் டு கால் ரிகர்சிவ்லி அப்படின்னு அர்த்தம். அந்த லாஜிக்காக நான் வச்சிருக்கேன். சோ அடுத்து வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வச்சிருக்கேன். அடுத்து டைப்பிங் ஸ்பீடு டிஃபால்ட்டா வந்து 15 வச்சிருக்கேன். இந்த ஸ்பீட் அப்னு ஒரு மெத்தட் வச்சிருந்தோம்ல, இங்க கால் பண்ணிருந்தோம்ல நம்பர் கண்ட்ரோல்ல, அதுல வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் கொடுத்த ஸ்பீட வந்து நான் வந்து இந்த இதுல வந்து செட் பண்ணிடுவேன் டைப்பிங் ஸ்பீட்ல. சோ டைப்பிங் ஸ்பீட்ல செட் பண்ணிட்டு நான் இந்த கண்டென்ட் திரும்ப ஓவர் ரைட் பண்ணிடுவேன். அதாவது டிஃபால்ட்டா இங்க இருக்குல்ல இந்த கண்டென்ட் ஓவர் ரைட் பண்ணிட்டு, ஏன்னா எப்பெல்லாம் ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் திரும்ப அந்த டைப் ரைட்டிங் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு செட் பண்ணிட்டோம். இந்த பிளேஸ் ஹோல்டர் ஐடி கெட் எலிமெண்ட் பை கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் ஐடிங்கிறது இந்த ஐடி, அதாவது அந்த லெட்டர் டைப் ஆகிற இதோட ஐடி. அதை வந்து எப்பெல்லாம் இந்த ஸ்பீட் சேஞ்ச் அக்கர் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஈக்குவல் டு கொடுத்துட்டாலே உள்ள உள்ளது ஓவர் ரைட் ஆயிரும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து ரைட்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணிருக்கேன். இந்த ரைட்டிங் கண்டென்ட் தான் வந்து நமக்கு ஆல்வேஸ் வந்து இதுவாக போகுது, நான் அந்த டைப் ரைட்டிங் எஃபெக்டா கொடுக்க போறது. ஓகேவா? அடுத்து வந்து இதுதான் அந்த மேஜர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வர இந்த ஃபங்க்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கறது வந்து என்னன்னா, எந்த கேரக்டர் அதை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இண்டெக்ஸ் வச்சிருக்கேன். கரண்ட் கேரக்டரோ ஆர் உங்களுக்கே நல்லா தெரியும் கேரக்டர் அட்டன் கொடுத்து நம்ம உள்ள ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா அது அந்த பொசிஷன்ல இந்த கண்டென்ட்ங்கிறது நம்ம இங்க வச்சிருக்க வேரியபிள் ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம்ல மொத்த லெட்டரோட கண்டென்ட், அந்த வேரியபிள்ல கேரக்டர் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நாட் ஈக்குவல் டு டாலர், அதே மாதிரி +1 நாட் ஈக்குவல் டாலர், +2 நாட் ஈக்குவல் டாலரா இருந்தாலும் உள்ள போனே வச்சிருக்கேன். இதுதான் வந்து நான் அந்த சொன்னது. இப்ப இந்த மூணுமே எப்ப வந்து அக்கர் ஆகும் ட்ரூன்னு, எப்ப வந்து எண்ட் வருதோ இந்த எண்ட்ல தான் இந்த மூணுமே வந்து அக்கர் ஆகும். ஃபர்ஸ்ட் வரையிலேயே வந்து +1 இதே பாத்துறோம், இதையும் பார்த்து இதுக்கப்புறம் வந்து ரிகர்சிவ் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிடுறோம். சோ அதுக்காக தான் அது இந்த கண்டிஷன் செக் பண்ணி உள்ள போயிருது. உள்ள போனது இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க எப்படி அந்த பிளேஸ் ஹோல்டர் ஐடி நம்ம இங்க எடுத்தோம்ல, இந்த லெட்டர் எங்க டைப் ஆகுதோ அந்த பிளேஸ் ஹோல்டர் அதே ஐடி அதே இன்னர் HTML தான். பட் நம்ம இங்க ஓவர் ரைட் பண்ணணும்னு இருந்தனால நான் வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்தேன். ஆனா இங்க வந்து பிளஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏற்கனவே உள்ள கேரக்டரோட அப்பன்மெண்டே வரும். ஏன்னா வந்து டைப் ரைட்டிங் எப்படி வரும், ஃபர்ஸ்ட் கேரக்டர் அடுத்து டைப் பண்ணா செகண்ட் கேரக்டர் அடுத்து டைப் பண்ணா தேர்ட் கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரும் அப்பன் ஆயிட்டே வரணும். அதனால நான் வந்து பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து இங்க ஒரு லாஜிக் நான் வச்சிருப்பேன். எதுக்காக இந்த லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இந்த கேரக்டர்ல நம்ம இங்க நம்ம இந்த கண்டென்ட் வச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு லைன் ஸ்பேஸ் வரணும். இது வந்து /n மாதிரி தான் இந்த இடத்த பொறுத்தவரையும் வரும். ஆனா நமக்கு HTML பைண்ட் பண்ணையில /n பைண்ட் பண்ணா நமக்கு வந்து அந்த பிரேக் வந்து வராது. எப்ப பிரேக் வரும், பிரேக்குங்கிற HTML கண்டென்ட் யூஸ் பண்ணாதான் வரும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இப்ப ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல /n அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த கேரக்டர் அப்படியே பைண்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். எல்ஸ்னா என்ன கேரக்டர் வருதோ அந்த இண்டெக்ஸ்ல அதை பண்ணிரு, அதை பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்றேன். அடுத்து வந்து இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஏன்னா வந்து இப்ப நீ 0 பண்ணிட்ட, நீ டைப் பண்ணிட்டனா அடுத்து வந்து எனக்கு இண்டெக்ஸ் வந்து 1 ஆயிரணும். இப்ப அடுத்து 1 பண்ணிட்டேன்னா 2 ஆயிரணும். அந்த மாதிரி இதுக்காக நம்ம இண்டெக்ஸ் பண்ணிடுறோம். அடுத்து என்ன பண்றோம்னா, செட் டைம் அவுட் போட்டு இதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்றோம். திரும்ப கால் பண்ணிட்டு இங்க டைப்பிங் ஸ்பீட் ஆஸ் யூஷுவல் பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிடுறோம். இதை பேஸ் பண்ணி தான், ஏன்னா இந்த செட் டைம் அவுட் வந்து எப்படி ரன் ஆகும், செட் டைம் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஒரு அதுக்குள்ள உள்ள ஒரு மெத்தட, அதாவது இந்த கால் பேக்க நீ வந்து இங்க கொடுத்திருக்க இன்டர்வல் கழிச்சு கால் பண்ணு, லேட்டரா கால் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இந்த டைப்பிங் ஸ்பீட் நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்றோமோ அதை பொறுத்து லேட்டரா இது அவ்வளவு தூரம் லேட்டரா கால் பண்ணும். இந்த மெத்தட் கால் ஆனா என்ன ஆகும், பழையபடி இதே மெத்தட் கால் ஆகும், பழையபடி இந்த கண்டிஷன் நடக்கும். ஆனா இப்ப இண்டெக்ஸோட பொசிஷன் ஃபர்ஸ்ட் 0 இருந்துச்சுன்னா அடுத்த தடவை கால் ஆகல 1 ஆயிரும். ஏன்னா இங்க நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம்ல. சோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா கால் ஆயிட்டே இருக்கும்.
ஸோ இதனாலதான் இந்த எஃபெக்ட் வந்து டைப்ரைட்டிங் ஸ்பீட் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோடையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது இருக்கு இல்ல உங்களுக்கு ஏதாவது புது ஐடியா தோணுது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல அதை சொல்லுங்க, நானும் அதை ட்ரை பண்றேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, we will meet you on next video. Thank you, bye.